ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிசினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்க ஸ்னைப்பர்ஸ் லவ் இன் தி ரெக்டிகல் வெப் சீரிஸ் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது பாத்தீங்கன்னா 2012 வருஷம் ரிலீஸ் ஆன ஒரு ரொமான்டிக் ஆக்ஷன் டிராமான்னு சொல்லலாம். இதுல மொத்தமா 8 எபிசோட் இருக்கு. இப்போ இந்த வெப் சீரிஸோட கதையை பத்தி பார்க்கலாம். இந்த படம் பாத்தீங்கன்னா 1939 வருஷம் நடக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அந்த டைம்ல நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு ஸ்னைப்பரா இருக்காரு. அதுக்கு ட்ரைனிங் போயிட்டு இருக்காரு. அவரு ஒரு ரஷ்யன் பொண்ணான நம்ம ஹீரோயினை பார்த்து லவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவருக்கும் இவரு ஸ்னைப்பர்லாம் சொல்லி கொடுக்குறாரு. அப்படியே 4 வருஷம் போகுது. ஜெர்மனி பாத்தீங்கன்னா ரஷ்யாவை ஆக்கிரமிப்பு பண்ணுது. அதனால ரெண்டு நாட்டுக்கும் நடுவுல போர் வருது. நம்ம ஹீரோயின் ரஷ்யா சார்பாவும் நம்ம ஹீரோ ஜெர்மனி சார்பாவும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் ஆப்போசிட் சைட்ல இருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்தாங்களா இல்ல நாடுதான் முக்கியம் அப்படின்ட்டு சண்டை செஞ்சாங்களா அப்படின்றது தான் இந்த வெப் சீரிஸோட மொத்த கதையே. இப்போ இந்த வெப் சீரிஸோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா ஸ்டோரி பிளாட் சொல்லலாம். கேட்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட்டாவே இருந்தது. ஆனா அது எக்ஸிகியூஷன்ல எவ்வளவு தூரம் கொடுத்திருக்காங்க அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. பெர்ஃபார்மன்ஸ் நம்ம ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் ஓவரால் ஓகேவான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. இவங்க ரெண்டு பேர் கேரக்டர் நீட்டாவே எழுதிருக்காங்கன்னு சொல்லலாம். படத்துல இவங்க சம்பந்தப்பட்டு வர லவ் பொசிஷன்ஸ் ரொம்ப நீட்டாவே பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 1939 காலகட்டம் எப்படி இருந்திருக்கும் அப்படின்றத ரொம்ப நீட்டா தத்ரூபமாவே காமிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். டெக்னிக்கலி படம் சவுண்டாவே இருந்தது. சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், விஎஃப்எக்ஸ் எல்லாமே அல்டிமேட்டாவே பண்ணி கொடுத்திருந்தாங்க. ஸ்கிரீன் பிளேஸ் பாத்தீங்கன்னா பயங்கர பிளாட்டான ஒரு ஸ்கிரீன் பிளே, பெருசா சுவாரஸ்யமே கிடையாது. அது மட்டும் இல்லாம இது ஒரு பீரியாடிக் டிராமான்றதுனால இவங்க வார் சம்பந்தப்பட்டு எடுத்ததுனால நம்மளால சுவாரஸ்யமா உட்காந்து பார்க்கவே முடியல. மொத்தத்துல பாத்தீங்கன்னா என்ன பொறுத்தளவு இது ஒரு பிளேவரேஜான படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. படத்துல அடல் கண்டென்ட் இருக்கு. ஸோ ஃபேமிலியோட ட்ரை பண்ணாரு. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.